வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானுக்குள் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்திய ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையின் போது டெஹ்ரானுக்கு அருகில் உள்ள ஒரு இலக்கின் மீது தாக்குதலை நடத்த சென்ற போது இஸ்ரேலிய விமானப்படையின் F-15 போர் விமானம் ஒரு முக்கியமான எரிபொருள் செயலிழப்பை சந்தித்ததாக இஸ்ரேலிய விமானப்படை இப்போது தகவல் வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையின் போது நடந்த சம்பவங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மிக கவனமான ராணுவ ரகசியம் காத்தது. தாக்குதல் நடத்தப்பட்டது, ஈரானுக்கு என்ன சேதம் ஏற்பட்டது என்ற இறுதி முடிவை தவிர அனைத்து நடவடிக்கைகளும் இஸ்ரேலிய தரப்பில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன. இப்போது சில விஷயங்களில் ரகசியம் நீக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடப்படுகின்றன. தாக்குதல் நடத்துவதற்காக ஈரானிய எல்லைக்குள் ஆழமாக பறந்த அந்த F-15 போர் விமானம் அதன் எரிபொருள் டேங்களில் ஒன்றில் செயலிழப்பை சந்தித்தது. இது தாக்குதலின் போது விமானத்தின் எஞ்சின் தேவையான எரிபொருளை அணுக முடியாமல் தடுத்தது. இந்த தொழில்நுட்ப செயலிழப்பு இஸ்ரேலிய விமானப்படை விமானம் ஈரானிய வான் பகுதியில் பறந்து கொண்டிருக்கும் போது தொடர்ந்து பறக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தியது. இது அந்த விமானத்தின் திட்டமிடப்பட்ட தாக்குதல் சமரசம் செய்யும் சூழ்நிலையை உருவாக்கியது. கடந்த காலங்களில் இஸ்ரேலிய விமானப்படை IAF ஈரானில் தாக்குதலை நடத்திய போது வானில் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்களும் ஈரானிய எல்லைக்கு மிக நெருக்கமாக பறந்தன. இந்த சந்தர்ப்பத்தில் வானில் எரிபொருள் நிரப்பும் டேங்கர் விமானங்கள் எதுவும் ஈரானிய எல்லைக்கு அருகே பறக்க விடப்படவில்லை. காரணம், குறைந்த வேகத்தில் பறக்கும் அளவில் பெரிய டேங்கர் விமானங்கள் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் சிக்கலாம் என்பதால் ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கையின் போது ஈரானிய எல்லைக்கு அருகே பறப்பது தவிர்க்கப்பட்டது. மாறாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான விமான பாதையின் பாதி தொலைவிலேயே தாக்குதல் நடத்த சென்ற போர் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டன. இஸ்ரேலிய விமானப்படையின் F-15 போர் விமானத்தை செலுத்திய விமானி தமது விமானத்தில் ஏற்பட்ட எரிபொருள் தொடர்பான சிக்கலை அடையாளம் கண்டவுடன் அவர் அதை நிகழ்நேரத்தில் தெரிவித்தார். இது அவசர பதில் நடவடிக்கையை தூண்டியது. மறுபக்கத்தில் ஒரு அவசர பிளான் B திட்டம் இணையாக தயாரிக்கப்பட்டது. அதில் விமானத்தின் செயலிழப்பு தொடர்ந்தால் ஈரானின் அண்டை நாட்டுக்குள் ஏதாவது ஒன்றில் அவசர கால தரையிறக்கம் செய்வது பற்றிய சாத்தியமும் ஆராயப்பட்டது. ஆனால் ஈரானில் தாக்குதல் நடத்த சென்ற இஸ்ரேலிய விமானப்படையின் விமானத்தை ஈரானின் எந்த அண்டை நாட்டில் அவசர காலம் தரையிறக்கம் செய்வது? டெஹ்ரானுக்கு மேல் விமானம் பறந்து கொண்டிருந்த போது செயலிழந்தால் விமானத்தை டெஹ்ரானில் உள்ள ஏதாவது ஒரு விமான தளத்தில் தான் அவசர கால தரையிறக்கம் செய்ய வேண்டும். அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். மத்திய டெஹ்ரானில் இஸ்ரேலிய போர் விமானம் செயலிழப்பதை அல்லது டெஹ்ரானில் அவசர காலம் தரையிறக்கம் செய்வதை தவிர்ப்பதற்காக பிளான் B திட்டம் போடப்பட்டது. பாதி வழியில் பறந்து கொண்டிருந்த டேங்கர் விமானம் அவசரமாக எரிபொருள் நிரப்புவதற்காக சரியான நேரத்தில் போர் விமானத்தை சென்றடைந்தது. ஈரானிய எல்லை அருகே வானில் வைத்து எரிபொருள் நிரப்புவது ரிஸ்க் அதிகம் உள்ள நடவடிக்கை என்ற போதிலும் வேறு வழி இருக்கவில்லை. அந்த விமானம் எரிபொருள் நிரப்பிவிட்டு ஈரானிய ஏவுகணை வீச்சுக்கு வெளியே செல்லும் நிமிடம் வரை ஒவ்வொரு வினாடியும் மிக பரபரப்பாக இருந்தது என்று இப்போது கூறுகிறது இஸ்ரேலிய விமானப்படை. இப்படியான சிக்கல்கள் இருந்த போதிலும் விமான பாதையிலிருந்து விலகாமல் விமான குழுவினர் சிக்கலை தீர்க்க முடிந்தது. இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்த மற்றொரு தகவலில் ஆபரேஷன் எழும் சிங்கம் ராணுவ நடவடிக்கைக்கு முன் இஸ்ரேலிய விமானப்படை IAF தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார் ஆபரேஷன் எழும் சிங்கம் திட்டமிட்டபடி நடக்காமல் ஏதாவது தவறு ஏற்பட்டால் ஒரு மோசமான சூழ்நிலையை கோடிட்டு காட்டியதாக கூறியுள்ளது. உள் ராணுவ மதிப்பீட்டின்படி போரின் முதல் 72 மணி நேரத்திற்குள் 10 இஸ்ரேலிய விமானங்கள் வரை தாக்கப்படலாம் அல்லது விபத்துக்குள்ளாகலாம் என்று கணிக்கப்பட்டிருந்தது. IDF-இன் செயல்பாட்டு ஆபத்து திட்டமிடலின் ஒரு பகுதியாக இந்த சூழ்நிலையை மூடிய அறை விளக்கங்களில் வழங்கப்பட்டது. இருப்பினும் அந்த மோசமான சூழ்நிலை ஏற்படவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டம் காரணமாகவே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறுகிறது இஸ்ரேல். ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்காக யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த ஈரான் சம்மதித்தால் இஸ்ரேலிய தாக்குதல்களும் கிடையாது. ஈரான் மீதான தடைகள் நீக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க செய்தித்தளமான Axios வினோதமான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய அதிகாரிகளிடம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்ட முடியாத அணுசக்தி ஒப்பந்தத்தின் யோசனையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. புட்டினுக்கும் ஈரானிய மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கும் இடையிலான யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான தொடர்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி Axios வெளியிட்ட செய்தியில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஈரானை யுரேனியத்தின் பூஜ்ஜிய செறிவூட்டலுக்கு ஒப்புக்கொள்ளுமாறு அழுத்தம் கொடுக்கிறார். ஒரு ஐரோப்பிய அதிகாரி கூறிய போது அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிக்க ஈரானியர்கள் யுரேனியத்தின் பூஜ்ஜிய செறிவூட்டலை நோக்கி செயல்பட வேண்டும் என்று புட்டின் ஊக்குவித்ததாக Axios தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்த அதிகாரி மேலும் கூறிய போது ஈரானியர்கள் அதை கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு யுரேனியம் செறிவூட்டல் பிரச்சனை முக்கிய தடைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது.
ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அதன் நாட்டில் யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் என்று வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்திலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் டெஹ்ரான் இந்த திறனை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று கூறுகின்றன. அக்சியோஸ் செய்தி வெளியிட்ட பின்னர் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி டெஹ்ரானில் உள்ள ராஜதந்திரிகளிடம் எந்த ஒரு புதிய அணுசக்தி ஒப்பந்தமும் அணுசக்தி பரவல் தடை ஒப்பந்தத்தின் கீழ் அமைதியான நோக்கங்களுக்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான உரிமை என்பதை மதிக்க வேண்டும் என்று கூறினார். யுரேனியம் செறிவூட்டல் சேர்க்கப்படாத எந்த ஒப்பந்தத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை உறுதிப்படுத்தினார். செறிவூட்டலை தடுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவர் நிராகரித்த போதிலும் இஸ்ரேலுக்கு எதிரான 12 நாள் போர் காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக இடைநிறுத்தப்பட்ட பின்னர் அமெரிக்கர்களுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக ஆராய்ச்சி கூறினார். சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA உடன் ஒத்துழைக்கப் போவதில்லை என்ற பிரேரணை ஈரானிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதற்கு இப்போது ஒரு புதிய விளக்கம் கொடுத்துள்ளது ஈரான். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஈரானின் ஒத்துழைப்பு நிறுத்தப்படவில்லை என்றும் ஜூலை தொடக்கத்தில் இஸ்லாமிய குடியரசு ஐநா கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை முறையாக முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் அந்த ஒத்துழைப்பு ஒரு புதிய வடிவத்தை எடுக்கும் என்றும் ஆராக்சி கூறினார். ஒத்துழைப்பின் புதிய வடிவம் என்று அவர் குறிப்பிடுவது எதை? அணுசக்தி தளங்களை கண்காணிப்பதற்கான சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் கோரிக்கைகள் ஒவ்வொரு அணுசக்தி தளம் மற்றும் கண்காணிப்பு காலம் என்ற அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்படும். பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலால் அனுமதி கொடுப்பதா மறுப்பதா என்ற முடிவு எடுக்கப்படும் என்றும் ஆராக்சி கூறினார். IAEA உடனான எந்த ஒரு புதிய கூட்டத்திற்கும் ஒப்புக்கொள்வதற்கு முன் அதன் நேரம், அதன் இருப்பிடம், அதன் வடிவம், அதன் பொருட்கள், அதற்கு தேவையான உத்தரவாதங்கள் ஆகியவற்றை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்று ஈரானின் முன்னணி பேச்சுவார்த்தையாளராகவும் பணியாற்றும் ஆராக்சி கூறினார். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளில் மட்டுமே கவனம் செலுத்தும், அதன் ராணுவ திறன்களில் அல்ல என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் பற்றியும் அதனுடன் இணைப்பாக ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் பற்றியும் பேச விரும்புகிறது. பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் பேச்சுவார்த்தைகளின் பொருள் அணுசக்தி மற்றும் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் நம்பிக்கையை உருவாக்குவது மட்டுமே என்று ஆராக்சி டெஹ்ரானில் உள்ள வெளிநாட்டு தூதர்களிடம் கூறினார். வேறு எந்த பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டவை அல்ல, அது எமது உறுதியான நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். கூடுதலாக ஈரானுக்கு எதிரான ஐநா தடைகளை திரும்ப பெறுவது ஈரானிய அணுசக்தி ஆவணத்தில் ஐரோப்பாவின் பங்கை முடிவுக்கு கொண்டு வருவதை குறைக்கும் என்றும் ஆராக்சி எச்சரித்தார். ஈரானுக்கும் உலக வல்லரசுகளுக்கும் இடையிலான 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு பிரிவு டெஹ்ரான் ஒப்பந்தத்தை மீறும் பட்சத்தில் ஐநா தடைகளை மீண்டும் விதிக்க அனுமதிக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த 12 நாள் போருக்கு முன்பு 9 வாரங்களுக்கு ஈரானும் அமெரிக்காவும் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்து ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக பெரும்பாலும் ஓமானில் நடைபெற்ற தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டன. ஈரான் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக இப்போது சமிக்ஞை செய்துள்ளது. இஸ்ரேலுடனான போருக்கு முன்னர் இரு எதிரி நாடுகளும் ஒரு வரலாற்று திருப்பு முனையின் விளிம்பில் இருப்பதாக ஆராக்சி கூறினார். 9 வாரங்களில் 5 சந்திப்புகளில் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் நான் தோல்வியுற்ற பைடன் நிர்வாகத்திற்கு 4 ஆண்டுகால அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் செய்யப்பட்டதை விட அதிகமாக சாதித்தோம் என்று அவர் கூறினார். தனது பங்குக்கு செவ்வாய்க்கிழமை இரு தரப்பினரும் அடுத்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவார்கள் என்று கூறினார். ஆனால் ட்ரம்ப் ஈரானியர்களின் தேவை குறித்து தாம் தெளிவற்றவராக இருப்பதாக குறிப்பிட்டார். ஈரானியர்களின் நோக்கத்தை நான் முழுமையாக காணவில்லை என்றும் கூறினார். ஈரானியர்கள் ஒரு சந்திப்பை கோரினார்கள், நான் எனது பிரதிநிதிகளை அனுப்புவேன். ஈரானியர்கள் ஏதாவது ஒன்றை காகிதத்தில் எழுதி கொடுக்க முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது முடியாதா என்று நாம் கூற முடியும் என்று ட்ரம்ப் கூறினார்.